சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். மத்திய கிழக்கு அரசியல் அனல் நீர் பூத்த நெருப்பா மாறி வந்து இருக்கிற நிலையில சமயம் பார்த்து ஈரானை போட்டு தாக்கி இருக்குது இஸ்ரேல். 100க்கும் அதிகமான ட்ரோன்களை வைத்தே ஈரான் மீது அதிபயங்கரமான ஒரு தாக்குதலை நடத்தி முடித்திருக்கு. ரைசிங் லைன் அப்படிங்கிற பெயர்ல நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்ல ஈரான் தலைநகர் தெஹ்ரான்ல உள்ள ராணுவ தளவாடங்கள், அணு ஆயுத உற்பத்தி நிலையங்கள், அணுசக்தி நிலையங்கள் போன்ற எல்லாமே கடுமையா சேதமடைந்து இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேல இந்த தாக்குதல்ல ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர ராணுவ அதிகாரி ஹொசைன் சலாமி உயிரிழந்து இருக்காரு. கடந்த ஆண்டு இஸ்ரேல் மீது ஒரே நேரத்துல 400க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை வீசி அந்த நாட்டை ஈரான் நிலைகுலைய செய்தது. இதற்கு பதிலடி கொடுக்கிற விதமா இஸ்ரேல் தற்போது இந்த தாக்குதலை நடத்தி முடிச்சிருக்குது. இதனால இஸ்ரேல் மீது ஈரானும் எந்த நேரத்திலையும் பதில் தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருப்பதால இஸ்ரேல்ல அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டிருக்குது. எந்த நேரமும் இரு நாடுகளுக்கும் இடையில போர் மூலம் அபாயம் ஏற்பட்டிருக்கிறதுனால ஈரான்ல வசிக்கிற அனைத்து இந்திய குடிமக்களும் விழிப்புடன் இருக்கும்படி இந்திய தூதரகம் அறிவுறுத்தி இருக்குது. கடந்த 1979ஆம் ஆண்டு அமைந்த ஈரானின் இஸ்லாமிய ஆட்சி தீவிரவாத, மூன்றாம் உலகவாதம், ஏகாதிபத்திய எதிர்ப்பு, அரபு இடதுசாரி தீவிரவாதம் மற்றும் சில முஸ்லிம் யூத எதிர்ப்பு அப்படின்னு இது எல்லாத்தையும் இணைத்த ஒரு சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டதுல இருந்து ஈரான் இஸ்ரேல் உறவுகள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்குது. இஸ்ரேல் பாலஸ்தீன எல்லையில இருக்கிற பாலஸ்தீனத்தோட காசா பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டுல வைத்திருக்கிற ஹமாஸ் பயங்கரவாதிகள் கடந்த 2023ஆவது வருஷம் அக்டோபர்ல இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல் நடத்தினாங்க. இதனை தொடர்ந்து ஹமாஸ் பயங்கரவாதிகள் மீது இஸ்ரேல் தொடர்ந்த போர் தற்போது வரை நீடித்து வருது. இந்த இடைப்பட்ட காலத்துல ஹமாஸோட முக்கிய தளபதிகள் அனைவரையும் இஸ்ரேலுக்கு ராணுவம் அளித்ததோட மட்டும் இல்லாம அப்பாவி மக்களையும் கொன்று குவித்தது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே நீண்ட காலமா மோதல் போக்கு இருந்து வருது. பாலஸ்தீனத்துல காசாவுல செயல்பட்டு வர்ற ஹமாஸ் அமைப்பு, லெபனான்ல இருக்கிற ஹிசிபுல்லா அமைப்பு, ஓமன்ல இருக்கிற ஹவுதி அமைப்பு ஆகிய 3 தீவிரவாத அமைப்புகளுக்கும் ஈரான் அரசு ஆதரவு அளித்து வருது. இந்த அமைப்பினர் இஸ்ரேலை குறிவைத்து அப்பப்போ தாக்குதல் நடத்தி வர்றாங்க. இதற்கு பதிலடியாக இஸ்ரேலும் பதில் தாக்குதல் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி இருக்குது. தன்னோட ஆதரவு இஸ்லாமிய அமைப்புகளை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினதுனால ஆத்திரமடைந்த ஈரான் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே, ஹிஜ்புல்லா தலைவர் நஸ்ரல்லா உள்ளிட்டோரோட உயிர் தியாகங்களுக்கு பதிலடியா இஸ்ரேல் மீது கடந்த ஆண்டு 100க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை வீசி ஈரான் தாக்குதல் நடத்தினது. ஒரே சமயத்துல திடீர்னு ஒட்டுமொத்த இஸ்ரேலையும் கவலைக்கரம் செய்யற வகையில நடத்தப்பட்ட இந்த ஒரு தாக்குதலானது அந்த நாட்டையே அதிர வச்சுச்சு அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஆனாலுமே ஈரான் ஏவுகணைகளை இஸ்ரேல் நாட்டோட அயன்தோம் அப்படின்னு சொல்லப்படுற அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட வான் பாதுகாப்பு அமைப்பு எல்லைக்குள்ளேயே நுழையாதபடி ஏவுகணைகளை தடுத்து நிறுத்தி தாக்கி அழித்ததால இஸ்ரேலுக்கு பெரிய அளவுல எந்த பாதிப்பும் ஏற்படல. காசாவுல ஹமாஸ் அமைப்புக்கு எதிரான போரை எதிர்த்து கடந்த ஆண்டு ஈரான் தனது ஏவுகணை மூலம் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது. இதற்கு இஸ்ரேல் பதிலடி கொடுத்தது. இஸ்ரேலோட 100க்கும் அதிகமான போர் விமானங்கள் ஈரான்குள்ள நுழைந்து அதிரடி தாக்குதல் நடத்தின பிறகு இரு நாடுகளுக்கும் இடையே வார்த்தை போர் நீடித்து வந்தது. ஆனால் இரு நாடுகளும் நேரடியா தாக்கிக் கொள்ளவே இல்லை. இது போன்ற சூழலுக்கு மத்தியில தான் இஸ்ரேலோட அணுசக்தி தொடர்பான அனைத்து ரகசியங்களையும் தாங்கள் தெரிந்து கொண்டதாக ஈரான் அண்மையில தெரிவித்தது. மேலும் அதனை சர்வதேச அரங்குல பொதுவெளியில அம்பலப்படுத்த போவதாகவும் மிரட்டலும் விடுத்திருந்தது. உண்மையிலேயே இஸ்ரேலுக்கு இது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தினதுன்னு தான் சொல்லணும். இதற்கிடையில பார்த்தோம் அப்படின்னா ஈரானோட அணுசக்தி திட்டங்கள் தொடர்பாக அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு பல ஆண்டுகளா நடைபெற்று வர்ற பேச்சுவார்த்தைகள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தைகள் தோல்வியில போய் முடிஞ்சிருச்சு. ஈரான் அணு ஆயுதம் உருவாக்கும் திறனை பெற்றுவிடும் அப்படிங்கிற அச்சமும் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளுக்கும் ஏற்பட்டது. இதற்கு மத்தியில பார்த்தோம்னா இஸ்ரேலிய ராணுவம் ஈரானோட அணுசக்தி கட்டமைப்புகள் மீது துல்லியமான மற்றும் அழிவை ஏற்படுத்தக்கூடிய அதிபயங்கரமான தாக்குதல்களை நடத்துவதற்கான விரிவான திட்டங்களை வகுத்து வந்தது. யுரேனியத்தை செறிவூட்டும் பணியை நிறுத்த ஒப்புக்கொள்ளணும் அப்படின்னு அமெரிக்கா தொடர்ந்து ஈரானை வலியுறுத்தி வந்தது. அது என்ன யுரேனியம் செறிவூட்டல் அப்படின்னு கேக்குறீங்களா? செறிவூட்டப்பட்ட யுரேனியம் தான் அணு ஆயுத தயாரிப்புல
முக்கியமானதாக இருக்குது. இதனை ஈரான் கைவிடாததால அணு ஆயுதம் தயாரிக்கும் முடிவுல அந்த நாடு உறுதியா இருப்பது தெள்ளத் தெளிவா தெரியுது. ஈரான் அணு ஆயுதம் வைத்திருக்க அமெரிக்கா அனுமதிக்காது அப்படிங்கறதுல ட்ரம்ப் உறுதியா இருந்தாரு. ஆனாலும் ஈரான் இதற்கு பிடி கொடுக்கவே இல்ல. பேச்சுவார்த்தையும் சுமூகமாவே நடக்கல. அணுசக்தி ஒப்பந்தத்துல நல்ல முடிவு ஏற்படல அப்படின்னா ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தும் அப்படின்னு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தாரு. இதே போல அணுசக்தி ஒப்பந்தம் ஏற்படல அப்படின்னா ஈரான் மீது தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லியிருந்தது. அது போலவே மேற்காசியால உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை தாக்குவோம் அப்படின்னு ஈரானும் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்த பரபரப்பான சூழ்நிலையில அமெரிக்காவுக்கும் ஈரான் நாட்டுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தை தோல்வியில போய் முடிஞ்சதால இஸ்ரேல் அடுத்த நொடியே ஈரான் மீது தாக்குதல் நடத்திடுச்சு. அதாவது ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்தி வந்த அமெரிக்காவோட ஒப்புதல் இல்லாம ஈரானோட அணுசக்தி நிலையங்கள் மீது இஸ்ரேல் திடீர் தாக்குதல் நடத்திடுச்சு. ஏற்கனவே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தக்கூடும் அப்படின்னு அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க. அதனை உண்மை அப்படின்னு ப்ரூவ் பண்ற வகையில இஸ்ரேல் தன்னோட வேலையை காட்டிருச்சு. இஸ்ரேலோட வான்வெளி தாக்குதல், ஈரானோட அணு ஆயுத தளங்கள், ராணுவ தளங்கள், பயிற்சி முகாம்கள் குறிவைத்து தாக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது. மேலும் இந்த தாக்குதல்ல ஈரானோட உயர் ராணுவ அதிகாரிகள் பல பேர் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. குறிப்பாக இஸ்ரேலோட இந்த தாக்குதலால ஈரானோட முக்கிய ராணுவ அதிகாரியான மேஜர் ஜெனரல் ஹொசைன் சலாமி உயிரிழந்து விட்டதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ஈரானோட முக்கியமான அணு ஆராய்ச்சியாளர்கள், அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சிலரும் கொல்லப்பட்டிருக்கிறதா ஈரானோட செய்தி நிறுவனங்கள் தெரிவிக்குது. ஈரான் அரசு அணு மற்றும் யுரேனிய ஆயுதங்களை பலப்படுத்தி வர்றதால இது இஸ்ரேலுக்கு ஆபத்தாகிடும் அப்படிங்கிற நோக்குல ஈரானோட அணு ஆயுத தளங்கள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதா சொல்லப்படுது. ஈரானோட அணு உலை மற்றும் அணு ஆராய்ச்சி மையங்களை இஸ்ரேல் தகர்க்க திட்டமிட்டதா சொல்லப்படுது. இதற்கான சீக்கிரட் திட்டங்களை இஸ்ரேலோட மொசாத் அமைப்பு அரங்கேற்றி இருப்பதா சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் கணித்து சொல்றாங்க. ஈரானோட அணு திட்டங்களை முறியடிக்கவும் அதை தோல்வியடைய செய்யவும் அது தொடர்பான பணிகளை இஸ்ரேல் தன்னோட உளவாளிகள் மூலம் மேற்கொண்டதா சொல்லப்படுது. இஸ்ரேலோட அதிகாரப்பூர்வ உலக அமைப்பான மொசாத் உதவியுடன் தாக்குதலுக்கான இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதாகவும் செய்திகள் தெரிவிக்குது. இஸ்ரேலுக்கு எதிரான அச்சுறுத்தல் நீங்கும் வரை ஈரான் மீதான தாக்குதல் நடவடிக்கை தொடரும் அப்படின்னு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு அறிவித்து இருக்காரு. இது மேற்கு ஆசிய மண்டலத்துல மிகப்பெரிய ஒரு பதற்றத்தையே ஏற்படுத்தி இருக்கு. ஈரான் ராணுவ நிலைகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்ல அந்த நாட்டு முப்படைகளோட தலைமை தளபதி ஜெனரல் முகமது பகேரி, ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையோட தலைவர் மேஜர் ஜெனரல் ஹொசைன் சலாமி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டதாக செய்திகள் பரவினது. ஈரான் முப்படை தலைமை தளபதி, ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் தலைவர், ஈரானின் அவசரகால கட்டளை மைய தலைவர் உள்ளிட்ட மூவரும் கொல்லப்பட்டதா இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை தெரிவித்திருக்கு. இவங்களை கொல்றதுக்கு கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டு தாக்குதல் நடத்தியதாகவும் இஸ்ரேல் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்குது. அடிப்பட்ட புலியா இதற்கு பதிலடி தரும் வகையில இஸ்ரேல் மீது எப்போ வேணும்னாலும் ஈரான் பதில் தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிற அச்சமும் இருக்கு. இதனால மேற்காசியா முழுவதும் போர் பதற்றம் மீண்டும் மீண்டும் ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. இஸ்ரேலும் ஈரானோட தாக்குதலை எதிர்கொள்வதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொண்டு வருது. இரண்டு நாடுகளுக்கும் இடையேயான இந்த தாக்குதல் நிகழ்வுகள் போர் பதற்றத்தை மேலும் மேலும் அதிகரிக்குது. தங்கள் நாட்டின் மீதான தாக்குதலின் பின்னணியில் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஆதரவு அளிப்பதாக அந்த நாட்டின் மீது ஈரான் குற்றம் சாட்டி இருக்குது. ஆனா அமெரிக்காவோ இந்த தாக்குதலுக்கும் தங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்ல அப்படின்னு எடுத்து சொல்லி இருக்காங்க. அதாவது ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள்ல நாங்க ஈடுபடவே இல்லை அப்படின்னும், எங்களுக்கும் இந்த தாக்குதலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு இப்போதைய முதன்மை முன்னுரிமை அந்த பிராந்தியத்துல அமெரிக்க படைகளை பாதுகாக்கிறதுக்கு அப்படின்னு விளக்கமும் அளிச்சிருக்கு. இஸ்ரேல் தங்களை தாக்கினா மோசமான வலுவான தாக்குதலை கொடுப்போம் அப்படின்னு ஈரான் ஏற்கனவே எச்சரித்து இருந்தது. தற்போது இஸ்ரேல் தாக்கிவிட்டதால இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்க ஈரான் தயாராயிட்டும் வருது. இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தவும் திட்டமிட்டிருக்குது. இதனால ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இடையே கடும் மோதல் ஏற்பட வாய்ப்பு உருவாகி இருக்குது. இது கண்டிப்பா ஒரு பெரிய உலக போரா மாறும் அப்படிங்கிற அபாயமும் ஏற்பட்டிருக்குது. முக்கியமா இந்த போர் நடக்கிற பட்சத்துல அது அணு ஆயுத போரா மாறக்கூடிய ஆபத்தும் இருக்கு. ஈரான் கிட்ட அணு ஆயுதங்களை தயாரிக்க பயன்படுத்தப்படுற உயர் ரக யுரேனியம் 5 டன் வரை கையிருப்பு உள்ளதால அணு ஆயுதம் தயாரிக்க சாத்தியக்கூறுகள் ஏற்பட்டு இருக்குது. தங்கள் நாட்டின் மீதான இஸ்ரேலோட இந்த தாக்குதலுக்கு அந்த நாடு வருந்தக்க நிலையில உரிய பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. ஈரான் எப்போது வேண்டுமானாலும் பதில் தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுற நிலையில இஸ்ரேலோட அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டிருக்குது. இதனால இந்த இரு நாடுகளுக்கும் இடையே போர் வெடிக்கும் சூழல் உருவாகி இருக்குது. போர் பதற்றம் அதிகரித்து இருக்கிறதுனால ஈரான்
ஈரான் மற்றும் இஸ்ரேல் வாழ் இந்தியர்கள் பாதுகாப்பாகவும் விழிப்புணர்வோடையும் இருக்கணும் அப்படின்னு மத்திய வெளியுறவு அமைச்சகம் அறிவுறுத்தி இருக்குது. இஸ்ரேலோட இந்த தாக்குதலை தொடர்ந்து ஈரான்ல விமான சேவைகள் நிறுத்தப்பட்டு அந்த நாட்டோட வான் பாதுகாப்பு மூடப்பட்டிருக்குது. அதே போல ஈரான் பதில் தாக்குதல் நடத்தும் அப்படிங்கிறதுக்காக இஸ்ரேலும் தன்னோட வான்வெளியை மூடி இருக்கு. இதனால ஈரான் மற்றும் இஸ்ரேல் வழியாக இந்தியாவுக்கு வர விமானங்களோட சேவைகளும் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில இருந்து புறப்பட்ட பல விமானங்கள் திருப்பி விடவும் பட்டிருக்கு. லண்டன், நியூயார்க் உள்ளிட்ட நகரங்கள்ல இருந்து டெல்லி நோக்கி வரும் விமானங்கள் ஈரான் வான்வெளியை தவிர்த்து மும்பை வழியா செல்லும் வகையில நிர்வாண போக்குவரத்துக்கான பாதை மாற்றி அனுப்பப்பட்டு இருப்பதாக ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்திருக்கு. மேலும் நாடு முழுவதும் பல்வேறு விமான நிலையங்கள்ல இருந்து ஈரான் வழித்தடத்துல செல்லும் விமானங்கள் ரத்து செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா இடையே போர் பதற்றம் வெடித்தால் அது உலகளாவிய எண்ணெய் விநியோகம் மற்றும் விலைகள்ல பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்திருக்காங்க. பெட்ரோல் விளையும் பகுதிகள் ஒண்ணுதான் ஈரான். இது இந்த நாட்டின் மீது இஸ்ரேல் இப்போது போரை தொடங்கியுள்ள நிலையில அந்த இந்தியாலையும் தாக்கத்தை ஏற்படுத்தும். உதாரணமா இந்தியால பெட்ரோல், டீசல் விலை இப்போது குறையாது அப்படின்னு சொல்லப்படுது. இஸ்ரேல், ஈரான் மோதல் காரணமாக இந்திய பங்குச்சந்தைகள் வீழ்ச்சியை சந்தித்திருக்கு. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பும் 86 ரூபாயை கடந்திருக்கு. கச்சா எண்ணெய் விலைகள் 12% மேல் உயர்ந்திருக்கு. 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு முதல் முறையா கச்சா எண்ணெய் விலை ஒரே நாள்ல 10% மேல உயர்ந்திருப்பது இதுவே முதல் முறை. ஏற்கனவே மத்திய கிழக்குல நிலவர பதற்றமான சூழ்நிலையில இந்த புதிய அச்சுறுத்தல் உலக பொருளாதாரத்திற்கு மேலும் சவாலா அமையும். ஈரானிய அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் எந்த திசையில போகும், இஸ்ரேல் இதை எப்படி சமாளிக்க போகுது அப்படின்னு உலக நாடுகள் உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருக்கு. உலகத்தோட மிகவும் பதற்றமான பகுதியா மாறி வரும் மேற்கு ஆசியால அமைதி திரும்புமா அல்லது போர் மேகங்கள் சூழுமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒட்டுமொத்த உலகமும் ஒரு பதற்றத்தோடையும் படபடப்போடையும் உன்னிப்பா பாத்துக்கிட்டு இருக்கு.